தாவேக்கவினர் வீட்டில் கஞ்சா செடி, யாராக இருந்தா என்ன, உடனே கைது செய்யுங்க. முதல்வர் விஜயிடம் இருந்து பரந்த உத்தரவு. தமிழகத்தில் தற்பொழுது நடைபெற்று வரும் முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக்க அரசின் நடவடிக்கைகள் அனைத்தும் இது சினிமா இல்லை நிஜமா என்று சொல்லும் வகையில் பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. குறிப்பாக முதல்வராக பதவியேற்ற விழாவிலேயே பேசிய முதல்வர் விஜய், ஆட்சிக்கு வந்துவிட்டோம், ஆடி பார்க்கலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அதை உடனடியாக உங்கள் மனதில் இருந்து அழித்து விடுங்க என்று தன்னுடைய கட்சியினருக்கு வார்னிங் கொடுத்திருந்தார் விஜய். அந்த வகையில் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்கிற சினிமா பாடலுக்கு ஏற்ப தவறு செய்வது தன்னுடைய கட்சி நபராக இருந்தாலும் சட்டம் கடமையை செய்யும் என்பது போன்றுதான் விஜயின் அரசியல் நடவடிக்கைகள் இருந்து வருவதை பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு சம்பவம் தான் தற்பொழுது அரங்கேறி இருக்கிறது. புதுவண்ணாரப்பேட்டை வஉசி நகர் பகுதி குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் 2வது தளத்தில் வசித்து வரும் இளைஞர் ஒருவன் வீட்டின் பால்கனியில் கஞ்சா செடி வளர்ப்பதாக வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் அந்த நபர் வீட்டிற்கு சென்ற போலீசார் அங்கே ஆய்வு செய்தனர். அப்போது அந்த இளைஞரின் வீட்டு பால்கனியில் கஞ்சா செடி வளர்ப்பதை கண்டுபிடித்தனர் போலீசார். உடனே பால்கனிக்கு அந்த இளைஞரை அழைத்து சென்று இது என்ன செடி என்று போலீசார் கேட்டவுடன் இது கஞ்சா செடி என போலீசாரிடம் ஒப்புக்கொண்ட அந்த நபர், இதை வளர்ப்பதினால் என்ன தப்பு, நான் சாமி கும்பிடதான் வளர்த்து வருகிறேன், நான் தினந்தோறும் இந்த செடிக்கு பூஜை செய்வேன் என அந்த இளைஞர் தெரிவித்திருக்கிறார். மேலும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்காக வேலை செய்ததாகவும் அதன் அடையாளமாக தனது வீட்டில் தாவேக்க கட்சி கொடியை வைத்துள்ளதாக அந்த இளைஞர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் தாவேக்க நிர்வாகி என்று தெரிவிக்கிறார். இவரை கைது செய்வதற்கு முன்பு மேலதிகாரிகளின் ஆலோசனை கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது முதல்வர் அலுவலக தரப்பில் இருந்து யாராக இருந்தால் என்ன, கஞ்சா செடியை வீட்டில் வளர்ப்பது சட்டப்படி குற்றம்தானே, உடனே சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை செய்யட்டும் என முதல்வர் அலுவலக தரப்பில் இருந்தே தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இளைஞர் வீட்டில் இருந்த கஞ்சா செடி பறிமுதல் செய்து அந்த நபரை கைது செய்த போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் தன்னுடைய வீட்டில் தமிழக வெற்றிக் கழக கொடியை பறக்கவிட்டு தான் கடந்த தேர்தலில் தாவேக்கவுக்காக தேர்தல் பணியாற்றினேன் என்று தெரிவித்தும் கூட சட்டம் கடமையை செய்திருக்கிறது. குறிப்பாக கடந்த கால திமுக ஆட்சியில் வாகனத்தில் திமுக கொடியுடன் சென்று எத்தனையோ சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட சம்பவங்கள் செய்தியாக வெளிவந்ததை தமிழக மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். அதே போன்ற நிலை மீண்டும் வந்துவிடக்கூடாது என்று ஆரம்பத்திலேயே தன்னுடைய கட்சிக்காரர்களாக இருந்தாலும் கூட காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் விஜய் தலைமையிலான தாவேக்க அரசின் நடவடிக்கைகள் இதே போன்று தொடர்ந்தால் நிச்சயம் மக்கள் மனதில் இருந்து விஜயை யாரும் அகற்ற முடியாது என்கிறார்கள் சாமானியர்கள்.